நமஸ்காரம். விலைவாசி கிடுகிடு என ஏறுகிறது. நமக்கே வருமானம் போதவில்லை. அதது விற்கும் விலையை பார்த்தால் எப்படி குடும்பம் நடத்துவதுன்னு புரியவில்லை. இப்படி ஒவ்வொரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சம்பளம் உயர்கிறது, வருமானம் உயர்கிறது, அதைவிட விலைவாசி உயர்கிறது. இதை வைத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். தங்கம் என்ன விலை இருந்தது, இப்போது என்ன இருக்கிறது? வெள்ளி என்ன விலை இருந்தது, இப்போது என்ன இருக்கிறது? இதை போல எத்தனையோ பண்டங்கள். ஒருத்தரிடத்தில் ஒரு 3 பவுன் சங்கிலி இருந்தது. 24 கிராமா? சில ஆண்டுகளுக்கு முன்னால் கிராம் 4500, 6000, 6500 இருந்தது. அப்ப அவரிடத்தில் இருப்பதற்கு மதிப்பு ஒரு பாதி. இப்போது 12,000, 13,000. அதே 3 பவுன் சங்கிலி. ஆனால் அவர் அதை விட 2 மடங்கு பணக்காரர். அவர் அதற்காக ஏதானும் உழைத்திருக்கிறாரா? அந்த தங்கத்தை விற்று விடாமல், அழித்து விடாமல் அவரிடத்தில் வைத்துக் கொண்டிருந்தார். அவ்வளவே. அதனாலேயே அவர் 2 மடங்கு பணக்காரர். ஒரு இடத்தில் 1 கிலோவுக்குண்டான வெள்ளி பாத்திரங்கள் இருந்தன. 50,000 ரூபாய், 60,000 ரூபாய். இப்போது அதே 2 லட்சத்துக்கு மேலே. 4 மடங்கு பணக்காரராகிவிட்டார். அவர் ஏதாவது செய்தாரா? ஒன்றும் இல்லை. எதுவும் செய்யாத போது நாம் திடீரென முன்னால் இருந்ததை விட இப்போது மதிப்பு பெற்றவர்களாக ஆகிவிடுகிறோம். இது இங்கு மட்டுமல்ல. எங்கோ 2 நாட்டுக்கு நடுவே திடீரென்று சண்டை மூழுகிறது. நமக்கு அது மூண்டதா கூட தெரியாது. எங்கோ நடக்கிறது. ஆனால் திடீரென நம் நாட்டில் பொருள்கள் எல்லாம் விலை ஏறுகிறது. கேட்டால் எண்ணெய், எரிபொருள் அதெல்லாம் வரவில்லை. கோதுமை முதலானவைகள்லாம் வரும், வரவில்லை. எதெல்லாம் இம்போர்ட் ஆகிறதோ, ஃபியூவலோ, அதெல்லாம் விலையேறிவிட்டது. அது எங்கோ நடக்கும் போர். ஆனால் நம் நாட்டில் விலையேறிவிட்டது. நமக்கு அன்றாட தேவை பொருட்களே விலையேறும். நமக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? இல்லை. ஆனால் விலையேறிவிட்டது. செலவீனங்கள் அதிகம். ஒரு கட்டடத்துக்குள் 10 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். அதன் கதவு பூட்டப்பட்டிருந்தது. திடீர்னு சாவியை காணும். யாருக்கு பூட்டுகளை திறக்கக்கூடிய வல்லமை அந்த 10 பேரில் ஒருத்தரிடத்தில் இருந்தால் அவர் திடீரென்று மதிப்பு பெற்று விடுவார். அவரிடத்தில் ரொம்ப நாடாக அந்த திறமை இருந்தது. அப்போதெல்லாம் அவ்வளவு மதிப்பு தெரியாது. இப்போது 10 பேர் சேர்ந்து அவரை கெஞ்சினார்கள். நீர்தான் தெய்வம், காப்பாற்றி கொடும். மதிப்பு உயர்ந்து விட்டது. அவர் புதியதாவது ஏதானும் மதிப்பு உயர செய்தாரா? இல்லை. சுற்றுப்புற சூழல் மாறிவிட்டது. இதே அந்த கதவு திறந்திருக்குமானால் மதிப்பு தெரியாது. அந்த கதவு பூட்டி இருக்கவே அவர் மதிப்பு உயர்ந்து விட்டது. என்ன சொல்ல வந்தேன் என்னால், பல பொருட்கள் அல்லது சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் இவை என்னவாக மாறும்போது மதிப்பு உயர்ந்துவிடும். நம்மிடத்தில் அதற்கு ஒன்றும் இருந்திருக்காது. இதெல்லாம் மாறக்கூடியவை. ஆனால் இப்போது நான் சொல்லப்போவது நான், என்னை பற்றி, நம்மை பற்றி. இது எல்லாவற்றை விட மதிப்பானது ஆத்மா. நான்கிற ஆத்மா, நீங்கிற ஆத்மா, நீங்கிற ஆத்மா. இதன் மதிப்பு தெரியாதவரை ஏதோ மனிதன், மிருகம், ஆண், பெண்
உயரம், கொள்ளம், இதெல்லாம் அதுக்கு மதிப்பு தாழ்ச்சி, டிவேல்யூவேஷன். அதே இதெல்லாம் இந்த உடம்புகள்லாம் அவர் இல்லை. இந்த ஆத்மா ஞானமே உருவானவர், ஆனந்தமே உருவானவர், அதுதான் நான். இந்த புரிதல் வந்து விடுமானால் அந்த மதிப்பு எங்கோ உயர்ந்து விடும். நான் உலகத்தை பார்க்கும் பார்வையே மாறிவிடும், என்னை பார்க்கும் பார்வையே மாறிவிடும். அந்த அளவுக்கு மதிப்பு தெரிந்து கொள்ளலாம். இவ்வளவு நேரம் சொன்னவையெல்லாம் கண்ணுக்கு நேரே மதிப்பு தெரிகிறது, காசு கையில் புரிகிறது, அதனால் மதிப்பு உயர்ந்து விட்டதுன்னு தெரிந்து கொள்கிறோம். ஆனால் உண்மையில் ஆத்மாவுக்குண்டான மதிப்பு அது சட்டென்று இதை போல் கான்கிரீட்டாக புரியாது, தொட்டு பார்க்க முடியாது. அதனால் தான் தெரியவில்லை. இல்லை என்றால் நமக்கு இருக்கக்கூடிய அறிவு, ஆற்றல் இதெல்லாம் ஆத்மாவுடையது சொல்லணாது. ஆனால் அதெல்லாம் இருக்கிறதுன்னு நமக்கு தெரிவதே இல்லை. படைத்த இறைவனுக்கு தான் அது தெரிகிறது. அவர் நம்மை ரொம்பவே மதிக்கிறார், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். நாம் அவரை பார்க்காத போதும் அவர் நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் இந்த சொத்துக்கு மதிப்பு ரொம்ப அதிகம்னு அவருக்கு தெரியும். என்னைக்கு நாம் அதை உணர்கிறோமோ அன்னைக்கு பெருமான் பணக்காரராகி விடுவார். இந்த ஆத்மாவுக்கு மதிப்பு கிடையாது நாம் நினைக்கிற அன்றி வரை இந்த தங்கம் 4000, 5000, 6000 இதற்கு மதிப்புண்டு நாம் தெரிந்து கொண்டோமானால் பெருமான் பணக்காரராகி விடுவார். தங்கம் விலை உயர்ந்தா போல அவரிடத்துல தான் இந்த ஆத்மா இருக்கிறது. அவர் அதை பாதுகாத்தது அவர் செய்த பெரும் செயல். வேறொன்றும் அவர் செய்ய வேண்டாம். தானே ஆத்மாவுடைய மதிப்பு கூடிவிடும், அவர் பணக்காரராகி விடுவார். இந்த ஒரு உண்மை விலை கூட்டல், விலைவாசி இது ஏறித்து நாம் ஏதும் செய்யாமல் நம்மிடத்தில் இருக்கும் பொருளுக்கு மதிப்பு கூடித்து அதை பார்க்கும்போது இப்படி தோன்றுகிறது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.